குட் ஆஃப்டர்நூன். வென்ஸ்டே லஞ்ச் பச்சைப்பயிறு குழம்பு, நெய் போட்டிருக்கா மேலே, அதை ஊற்றிக்கிறேன். எங்களுக்கு இனிமேல் பட்டு நான் கீழே போய் இன்றைக்கி சமையல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது, என்னால் கீழே போக முடியல. அதனால் நான் மேலேயே இருந்துட்டேன். ஏன்னா வெதர் கோல்டாகிடுச்சுன்னா நான் வெளில வரமாட்டேன். இதே இது மஷ்ரூம் சூப்பராக பண்ணியிருக்கா. தேங்காய்லாம் போட்டு பெப்பர் போட்டு மஷ்ரூம் நல்லா பொரியல் மாதிரி செய்வா. சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி நான் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. இது எல்லாருக்கும் யூகேல இருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எக் ஆம்லேட், அப்பளம் 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 சாப்பிட்றோம். இப்படி கொஞ்சம் வச்சு இப்படி வச்சு அப்படி சாப்பிட்ணும். இது போதும் எனக்கு, இது போதுமே டார்லிங், நீ போதும் இது மாதிரி செய்து கொடுக்கறதுக்கு மட்டும் எனக்கு கடவுள் எப்பயுமே அருள் புரியும். தேவதையே தேவதை, இவள் ஒரு தேவதை. வெக்கப்படுவா சில்வியா. இப்போ முகத்தை காட்டிக்கணும், காட்டினா அப்படியே குனிவா. அவளுக்கு புகழ்ந்தா பிடிக்காது, வீடியோவில் வர்றது பிடிக்காது. ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். மஷ்ரூம் செம்ம டேஸ்ட்டு. இதை வீடியோ கொஞ்ச நாள் போட்டு சொல்லுவா ப்ளீஸ். மக்கள் கற்றுப்பாங்களே, இது வித்தியாசமாக செய்வேன். நீ சும்மா இன்னோவேட்டிவாக செய்வாங்க எல்லாமே. நான் ஒரு நாளைக்கு சைனீஸ் தாய்லாம் செய்து கொடுக்குறேன் உங்களுக்குலாம். நான் கொஞ்சம் வெதர் முன்னாடி மாறாது, ஹீட்டிங் ஆரம்பித்த பிறகு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். எனக்கு வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி, என்னை திட்டின எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தான் நான் சொல்கிறேன். நான் நியூஸ் ரீடர் கிடையாது, நியூஸ் எடிட்டர் கிடையாது. இங்கே இருக்கிற ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். உடனே இந்தியாவில் நீங்களாம் கேவலப்படுத்துறீங்க, நீ என்ன ஒன்றா பேசிக்க, உன் தகுதி அவ்வளோதான். நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ தேவையில்லை. எனக்காக 100 பேரில் ஒருத்தன் தான் அப்படி கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கான். ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லியா, காதுல கேட்க முடியாது கெட்ட வார்த்தை. அவங்க அம்மா அப்பா பேர் எதுக்கு, இது தருதலையா வளர்ந்துருக்கும் போல இருக்கு. என்ன செய்யறது, அவங்களெல்லாம் விட்டுருவோம். நெகட்டிவிட்டி தூக்கி எறிங்கன்னு நமக்குமே, நம்ம தம்பிங்க எல்லாருமே குழந்தைங்க. சரண்யா ஈஸ்வர், ஹாப்பி பர்த்டே. 19th உங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, வாழ்றத வாழுங்க. கிராண்ட் சன்னை சொல்ல சொன்னாரு. பாலகுமார், தருண் செல்வா, உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். ஜேக்கப் ஃபேமிலி நியூசிலாந்துலேருந்து எனக்கு விஷ் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஜேக்கப் அண்ட் ஃபேமிலி, வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். சந்தோஷமாக இருங்க. எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கல்ச்சரோட ஜாலியாக வாழுங்க. நம்ம கல்ச்சர் அவங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு அவங்க கல்ச்சர் நம்ம கற்றுக்கணும். அவ்வளோதான். பிடிச்சதை எடுத்துக்கணும், பிடிக்காத விட்டுணும். அன்னப்பறவை மாதிரி. அவ்வளோதான் வாழ்க்கை. நானும் அப்படிதான். என் கூட பழகிறவங்க எல்லாமே எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க. விரோதம் பார்க்க மாட்டேன், தோஷம் பார்க்க மாட்டேன். Thank you. God bless you everyone. God bless you Kannamma for your kind food. I love you da.